அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் நல்ல ஒரு ஃபேமிலி மூவியை பார்த்த மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல சென்டிமெண்டான படம். ஆனால் ரொம்ப அழ வச்சிட்டாங்க. பட் ரொம்ப ஏன் அழ வச்சிங்க அப்படின்னு நான் கேட்க முடியாது. பிகாஸ் அவரோட கதை, அவரோட நரேஷன் ஒன்று கேட்க முடியாது. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் சிரிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்கலாம். ஸோ அதுதான் விஷயம். இன்னும் கொஞ்சம் மக்களை சிரிக்க வச்சிருக்கலாம். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். பட் அடல்ட்ஸ் கனெக்ட் ஆகாம தெரியாது. கண்டிப்பா ஃபேமிலிக்கு யாராவது பிரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படத்தை பார்த்தா சேர்ந்துருவாங்க. ஐயோ பயங்கரமா இருக்கு. மியூசிக்கா பொறுத்தளவு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பட் ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கு அந்த மாதிரி, இன்னும் கொஞ்சம் குத்து அந்த மாதிரி ஏதாவது இறங்கி குத்தி இருக்கலாம் ஒரு பாட்டு. அதை கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆக்கி இருக்கலாம். ஒரு ஒரு காமெடி கலந்து இன்னும் கொஞ்சம் ராப்பா கொண்டு போயிருக்கலாம். அதான் எதிர்பார்த்தேன். பட் ஆனா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அந்த மையலகன் சாயல் தான். நீங்க அழுதுருவீங்க, கண்டிப்பா அழுதுருவீங்க. பாருங்க, படம் நல்லா இருக்கு ப்ரோ, அருமையா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பா ஹிட்டா இருக்கும். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியா எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எமோஷனல் ஃபுல்லா, படம் ஃபுல்லா நல்லா எமோஷனலா கொண்டு போயிருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. குட்டி பையன் தான் சூப்பரா பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு. அந்த குட்டி பையன் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்னு நினைச்சேன். நல்லா இருக்கு. அந்த பையன் நல்லா பண்ணியிருக்காங்க. லப்பர் பந்துல பண்ணாங்களா அவங்க, இதுல சூப்பரா பண்ணியிருக்காங்க. அக்கா கேரக்டர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர் கூட பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. மெசேஜ் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி மாமா மச்சான் வச்சு அதை நிறைய கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. எமோஷனலா அவர் பண்ணியிருக்காரு. சிரிப்பு, அவர் சிரிக்க வச்சு பார்த்துட்டோம். அழ வச்சு இப்பதான் பாக்குறேன் நானு. நல்லா இருக்கு. அவரை வச்சுமே மெசேஜ் இருக்கு நிறைய. நல்லா இருக்கு. ஓகே, 5க்கு 4 கொடுப்பேன். மாமன் பார்த்துட்டு வரோம். மாமனை வந்து என் தம்பியை நான் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வரேன். சூரிய நான் பார்க்கவே இல்லை ஒரு ஃப்ரேமில் கூட. என் தம்பியை தான் நான் பார்த்தேன். எல்லா ஃப்ரேம்லையுமே என் தம்பி தான் எனக்கு தெரிஞ்சான். ஆரம்பத்தில் இருந்து எப்போ அந்த ப்ரெக்னெண்டா இருந்தப்ப பேசுனதுல இருந்து கடைசியா அவனுக்கு குழந்தை பிறந்து எடுத்து அந்த பசங்க கூட பேசுற வரைக்குமே நான் என் தம்பியா தான் பார்த்தேன். அக்காவுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்தப்போ, இல்ல அக்காவுக்கும் தம்பி ஒய்ஃபுக்கும் சண்டை வந்தப்போ கூட எல்லா விஷயத்துலயுமே என் தம்பியா தான் நான் பார்த்தேன். அந்த மாலை போட்டிருந்த விஷயத்துல கூட என் தம்பி அப்படியே தான் பண்ணியிருப்பான். சப்போஸ் நான் அது மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணியிருந்தா கூட அக்கா தானமா பண்ணா பரவாயில்லம்மா அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான தம்பி எனக்கு கிடைச்சிருக்கான். அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் பார்க்கும்போது தாய்மாமன் எல்லாம் இப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான். என் தம்பியை வந்து நான் எப்பயுமே தாய்மாமனுக்கு உதாரணமா சொல்லுவேன். என் தம்பியை பார்க்காதவங்க எல்லாம் மாமன் படம் பாருங்க. எனக்கு கிடைச்ச தம்பி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். சூரிய ஆக்ட் பண்ணலைங்க, அவர் நல்லாவே வாழ்ந்திருக்காரு. மாமனா அவர் நல்லா வாழ்ந்திருக்காரு. ஸோ 100%. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் கருடன் படத்துல அவரை வந்து சூர்யா பார்த்தேன். இந்த படத்துல நான் சூர்யா பார்க்கல. சூர்யா பார்க்காதனால எனக்கு அவரை காமெடி ஆக்டரான்னு எனக்கு தெரியல. என் தம்பியா வாழ்ந்தாரு, அதனால என் தம்பியை தான் நான் ஃப்ரேம்ல பார்த்தேன். கண்டிப்பா எல்லாத்தோட ஃபேமிலியிலுமே இருக்குங்க. தாய்மாமா இல்லாத உறவே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட அடுத்தவங்களுக்கு இருப்பாங்க. இது மாதிரி இல்லையேங்கிற ஏக்கம் இருக்கும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க 100% இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். குடும்பத்துனா சண்டை சச்சரவுகள் இருக்கும். சண்டையில வந்து புரிதல் அதிகமாகும் அப்படிங்கிறது சண்டைக்கு அப்புறமா தெரியும். அதனால சண்டையை பெருசா நினைக்காம, அந்த படத்துல இருந்த சண்டையை பெருசா நினைக்காம அந்த புரிதல் அதுக்கப்புறமா கிடைக்குது அப்படிங்கிறத நினைச்சாங்கனாக்கா படத்தை ரொம்ப ரசிச்சு பார்ப்பாங்க. 5 out of 5. என் தம்பி படம் நான் எப்படி கம்மி மார்க் கொடுப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்பா. ரொம்ப நடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான படம். கண்டிப்பா ஃபேமிலியோட தான் போய் பார்க்க. தனி யாரும் பார்க்க முடியாது. நிறைய நடிச்சு தாய்மாமா வச்சு நிறைய படம் வந்திருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் வச்சு இது மிஞ்சி போயிடுச்சு. எது நான் சொல்றேன், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹீரோவா எடுத்து அவர் ஒவ்வொரு படத்துலையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வர்றாரு. விடுதலை 2, அடுத்து இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. 10 கண்டிப்பாக நான் 9 தருவேன். படம் பார்த்தவங்கள அழுதுவங்க தான் அதிகம் சொல்றாங்க படத்துல. ஆமா, அந்த அளவுக்கு எமோஷனல் டச் பண்ணுது. நம்ம ரியல் லைஃபே வந்து நடக்குதுங்க, தியேட்டர்லயே காட்டுறாங்க. ஆமா, சாங்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் சாங்ஸ் தேவையில்லை. இப்போ இந்த படம் தான் தேவை. படம் ரொம்ப அருமையா இருக்கு.